மூத்த பத்திரிகையாளர் தராசிஷாம் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். விஜயகாந்தை விட விஜய் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவார் அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்லியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? முதற்கட்ட பார்வை பார்க்க வேண்டும். விஜயகாந்தை விட விஜய் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார், அதாவது ஓட்டு சதவீதத்தில். இது ஒரு கருத்து. அவர் ஏற்படுத்துகிற தாக்கம் யாருடைய ஓட்டை பிரிக்கும், இது இன்னொரு கூறு. விஜயகாந்த் முதல் தேர்தலில் வாங்கிய ஓட்டு சதவீதம் கிட்டத்தட்ட 8. 2005 கட்சி துவக்கம், பெரிய மாநாடு எழுச்சி இருந்தது. அதற்கு முன்னதாகவே அவர் ராஜ்யம் என்கிற படத்துல அந்த கட்சி கொடியெல்லாம் அறிமுகப்படுத்திட்டாரு, தீப்பந்தத்துடன் கூடிய தேமுதிக கட்சி கொடிய. அதுபோக திரை மொழியும் அரசியலுக்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்திருந்தார். அந்த அட்வான்டேஜ் அவருக்கு இருந்தது. பெரிய நடிகர், சொல்ல போனால் இன்னும் மக்களோடு நெருக்கமாக பழகக்கூடியவர். மக்களோடு மட்டுமல்ல, பத்திரிகையாளர்களோடு நெருக்கமாக பழகக்கூடியவர். அப்படியான சூழ்நிலையில் கட்சி ஆரம்பித்தார். ஆனால் 8% தான் கிடைத்தது. பெரிய அளவுக்கு கூட்டம் இருந்தது. முதல் மாநாட்டில் 3 லட்சம் பேர் அப்படியெல்லாம் இருந்த விஜயகாந்த் தான். இளைஞர்கள் நிறைய கூடவே போவாங்க ஒவ்வொரு தேர்தலின் போதும். ஆரம்ப கட்டத்தில் விஜயகாந்த் கூடுதலாக வாங்குவார் தான் எல்லாருமே நினைச்சாங்க. சென்னையில இருந்தெல்லாம் கூட அவருக்கு ஓட்டு போடுறதுக்காகவே மதுரைக்கு போனவங்களெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா 8% தான் வந்தது. வாக்கு அரசியலே அப்படியான ஒரு அரசியல் தான். விஜய்க்கு அதை விட கொஞ்சம் கூடுதல் அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா அவர் இன்னும் கொஞ்சம் பெரிய ஹீரோ தான். ஆனா மக்களோடு நெருங்கி பழகிறது இல்லை. அன்றாட பாலிடிக்ஸ் அதுல கருத்தே அவர் சொல்ல மாட்டாரு விஜயை பொறுத்த வரைக்கும். ஆனா விஜயகாந்த் சொல்லி கொண்டிருந்தார். சதவீதங்கிறது 10% உயரலாம் அல்லது 12% ஆகலாம். இப்படி அந்த கருத்தை நான் டிடிவி அவர்கள் கருத்தை பார்க்கிறேன். யாருடைய ஓட்டை பாதிப்பார் என்பதுல பலதரப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. டிடிவி கூறுவது திமுக ஓட்டை பாதிப்பார் என்று. நான் எல்லா கட்சியிலிருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு விஜய்க்கு போகும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த யங்ஸ்டர்ஸ் நிறைய பொலிட்டிக்கல் ஃபேமிலிஸ்லயே யங்ஸ்டர்ஸ் போட தயாராக இருக்கிறார்கள். 30 வயசு 30 வயசு கீழே 25 வயது முதல் முறை வாக்காளர்கள். எத்தனை சதவீதம்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே அவங்க 18% தான் இருக்காங்க, ஆண் பெண் சேர்த்து. பாதிக்கு பாதின்னு வச்சா பெண்கள் 9% இருப்பாங்க. அதுல பிற நடிகர்களின் ஹீரோக்களின் ஆதரவாளர்களும் இருப்பாங்க. ஆக விஜய்க்கு அந்த செக்டார்ல ஒரு 6% வரைக்கும் வாக்கு கிடைக்குங்கிறது என்னோட அனுமானம். மற்றபடி பார்த்தா இன்னொரு 6%. இந்த முதல் 6% எல்லா கட்சிகளிலிருந்து பிரிக்கிறது. அடுத்த 6% பொலிட்டிக்கலா தான் நீங்க பார்க்கணும். அது திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்கு தான். திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குனா அது அதிமுகவுக்கும் பிற கட்சிகளுக்குமான நஷ்டம் என்றுதான் நான் பார்க்கிறேன். ஆக விஜயை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அவர் திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கியை தான் பிரிப்பார் என்பது எனது கருத்து. நன்றி திரு தராசிஷாம். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து. இன்னும் சொல்ல போனா புதிய வரவாக திரு விஜய் அவர்கள் வந்தது எப்படி நான் அன்றைக்கு சொன்னேன். திரு விஜய் அவர்களின் வரவு மறைந்த விஜயகாந்த் போன்று ஒரு பாதிப்பை உருவாக்கும். 2006 தேர்தலில் உங்களுக்கு நல்லா தெரியும். அதில் எங்களையும் அதிமுகவையும் பாதிச்சிச்சு, திமுகவையும் பாதிச்சிச்சு. மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்துச்சு. அது ஒரு கோயலிஷன் கவர்மெண்ட்டாக வந்திருக்கணும். திருமதி சோனியா காந்தி அவர்கள் பெருந்தன்மையால் அன்றைக்கி அது திமுகவுடைய அம்மா மைனாரிட்டி ஆட்சின்னு சொல்லுவாங்களே, அந்த ஆட்சி நடந்துச்சு. இந்த தேர்தலையும் அது போன்ற பாதிப்பு, அதை விட அதிகமான பாதிப்பு. அது 8% வாக்கும் அவர் ஒரு தொகுதியிலே வெற்றி பெற்றார். இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, புயல் 60 கிலோமீட்டர் அடிக்குது, இந்த ட்ரிப்பு 100 கிலோமீட்டர்ல கூட அடிக்கலாம். ஏன் உங்க கன்சிடரேஷன்ல தாவேக்காவே இல்லை? அது எனக்கு என்ன, நான் தான் சொல்றேனே, விஜய் ஒரு பாதிப்பை உருவாக்குவார்னு சொல்றதுனாலே நான் சொல்லி முடிச்சுட்டே சொல்லுவேன். நான் கூட்டணிக்கு போவேன்னுலாம் நீங்க நினைக்காதீங்க. நான் யதார்த்தத்தை சொல்றேன். இது எனக்கு அவர் மேல பொறாமை கிடையாது. இப்ப திமுக மாதிரி நான் அவரை பார்த்து பயப்பில்ல. உதயநிதியும் திரு ஸ்டாலின் அவர்களும் அவரை டைரக்டா பேசக்கூட பயந்துட்டு மறைமுகமா பேசுற மாதிரி நாங்க இல்லை. ஸ்ட்ரைட்டா சொல்லுவேன். அன்னைக்கு அவர் அதிமுக ஊழல் கட்சின்னு சொன்னப்ப நான் தேனியில் கேட்டாங்க, முதல்ல அவர் வீட்டை விட்டு வெளில வர சொல்லுவா. நான் தான் சொன்னேன் அவர் முதல்ல. விஜயால் திமுக கடும் பாதிப்புக்குள்ளாகும் என்று தினகரன் தெரிவித்திருக்கிறார். 2006 கூட்டணி அரசு உருவாகி இருக்க வேண்டும். சோனியாவின் பெருந்தன்மையால் திமுக தனித்து ஆட்சி செய்தது என்றும், விஜயால் இந்த முறை திமுக கடும் பாதிப்புகளை சந்திக்கும் என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார்.